நடுவர் அவர்களே, ஒரு நல்ல தலைப்பு, நேரத்திற்கு ஏற்ற தலைப்பு தான். என் சகோதரர் தணிகைவேல் பேசும்போது சொன்னார், இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்திருக்குதே, இந்த போராட்டம் எதை காட்டுகிறது? தமிழரினுடைய பண்பாடும் கலாச்சாரமும் வளர்ந்துருக்குங்கிறத காட்டுதுன்னு சொன்னார். நாங்கள் என்ன சொல்கிறோம், இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்ததுக்கு காரணமே நம்மெல்லாம் கீழே விழுந்துட்டோம், அதனால தான் இப்போ எந்திரிச்சிருக்கோன்னு சொல்கிறோம். அட குட்டை குட்டை குனிஞ்சதுனால எவ்வளவு நாள் குனிய முடியும்? இன்னைக்கு நிமிர்ந்து நின்னாச்சு, வாங்கடா பார்க்கலான்னு ஒரு முடிவும் வந்தாச்சு. இல்லை என்ன சொல்கிறான் அந்த ஒரு பீட்டா அமைப்பு, காலமாட்டை நீங்கள் எல்லாம் கொடுமைப்படுத்துறீங்க. யார்? நாங்கள். அட பாவிகளா, மயிலுக்கு குளிருதேன்னு போர்வதந்த பேகன் பரம்பரையில் வந்தவங்கடா நாங்கள். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி பரம்பரையிலிருந்து வந்தவங்கடா நாங்கள். என் கண்ணுக்குட்டியை கொன்னுட்டான்னு பசுமாடு மணி அடிச்சதுக்காக தாம் பிள்ளையவே தேர்காலில் கொடுத்தானே மனுநீதி சோழன், அவன் பரம்பரையிலிருந்து வந்த தமிழினம் காலமாட்ட கொடுமைப்படுத்துதுன்னு ஒரு அமைப்பு சொல்லுது. இதையும் சேர்த்து சொல்லு சங்கரு. சொல்லுங்க. ஒரு நீதி கேட்டு வந்த பெண்ணுக்கு தவறான தீர்ப்பை சொன்னதற்காக தானே தற்கொலை செய்து கொண்ட பாண்டியன் நெடுஞ்செழியன் என்ற மானசனையும் பெற்று தந்தது தமிழ்நாடு. ஏன்னா இன்னைக்கு நீதிமன்றத்தை நோக்கி தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு தமிழனினுடைய பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டை விளையாடுவதற்கு கூட இந்த தமிழ்நாட்டிலே ஒரு தமிழன் இந்த அளவிற்கு போராட வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் தமிழனுடைய பண்பாடும் கலாச்சாரமும் எங்கே வளர்ந்துருக்குதுன்னு நான் கேட்கிறேன். யோசிச்சு பாருங்க. தமிழனுடைய பண்பாடும் கலாச்சாரமும் எது? முதல்ல அவன் எதை தெரியுமா வச்சான்? உடையில தான் தன்னுடைய கலாச்சாரத்தையும் பண்பாடையும் தமிழை வச்சான். இன்னைக்கு பாருங்க, நம்மளுடைய அளவு எல்லாமே மாறிடுச்சு. உடைக்கு லார்ஜுங்கிறான், எக்ஸலுங்கிறான், டபுள் எக்ஸலுங்கிறான், ட்ரிபிள் எக்ஸல்னு மாற்றிட்டான். ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு ட்ரிபிள் எக்ஸல் போடுற கூட்டம் தான் நிறைய தெரியுது நாட்டில். ஏன்னா அந்த மாதிரி ஆகி போச்சு இல்லை. ஆனால் உண்மையிலேயே தமிழன் ஒரு பண்பாடு வச்சிருந்தான். என்ன தெரியுமா? அளவே இல்லாத ஒரு உடை வச்சிருந்தான். வேட்டி என்கிற ஒரு உடை இருந்தது, அதுக்கு அளவே கிடையாது, யார் வேணாலும் கட்டிக்கலாம். வேட்டிக்கு எப்படி இல்லை, எல்லு, எக்ஸ்எல்லு, டபுள் எக்ஸ்எல்லு ஒன்றும் கிடையாது. அது எல்லாத்துக்கும் போகுது. அதில் எல்லும் கட்டிக்கலாம், எக்ஸ்எல்லும் கட்டிக்கலாம், எல்லே இல்லாமல் எஸ் இந்த முடி தான் இருப்பான், அவனும் கட்டிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா சோளக்காட்டில் இருக்க பொம்மை மாதிரி இருப்பேன், அவன் வேட்டியை கட்டி வருவான். எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு ஆடையை தமிழன் கற்றுக் கொடுத்துருக்கான் பாருங்க. அளவே இல்லாத ஆடை. தமிழனுடைய பண்பாடு வளர்ந்துருக்கிறதுன்னு சொல்றீங்க. உணவு பழக்க வழக்க முறையில் என்ன வளர்ந்துருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கெல்லாம் தளவாழ இலை போட்டு சோறு போட்டான். இலையில உணவை வைக்கிறதுக்கே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருந்தான். இலையோட நுனியில தான் உப்பு, ஊறுகாய், இனிப்பு இது எல்லாத்தையும் வைப்பான். ஏண்டான்னு கேட்டால் இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக போனால் உடம்புக்கு ஆகாதுன்னு சொன்னான். நல்ல நிறைய சாப்பிட்ற இடத்துல தான் சோத்தையும் காய்கறியும் வச்சான். நல்லா சாப்பிட்றான்னு சொன்னான். இன்னைக்கு கிளப்பி விட்டான், சோறு சாப்பிட்டா சுகர் வரும்ன்றான். இல்லை யோசிச்சு பாருங்க. அந்த காலத்தில் சொன்னான், காலையில் கம்மங்கூழை குடிச்சிட்டு மத்தியான வேளையில் மாப்பிளச்சம்பா அரிசியில் சோறு சாப்பிட்டா இருக்கிற சுகமே தனினா. இன்னைக்கு எங்கே போகிறது மாப்பிளச்சம்பா அரிசிக்கு? இன்னைக்கு நாட்டில் இருக்க பொம்பளை பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டேங்குது. அதில் என்னைய மாதிரி கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கிற மாப்பிள்ளைக்கு பொண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. இல்லை என்ன பழக்க வழக்கம் இன்னைக்கு இருக்கு யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு இலையில சாப்பிட்றப்ப கடைசியாக பாயாசத்தை ஊற்றி அது மேலே அப்பளத்தை போட்டு ஒரு நொறுக்கு நொறுக்கி அதை பிணைஞ்சு அள்ளி சாப்பிட்ற போது அந்த இருக்கிற சுகம் இருக்கு பாருங்க, அது இன்னைக்கு எங்கே கிடைக்குது? இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டில் பார்க்குறேன், பாயாசம் குடிச்சுக்கிட்டு இருக்கான், கப்பில் குடிச்சுக்கிட்டு இருக்கான் வாங்கி வாங்கி. அதை அப்படி கப்பை வாய்க்கு நேரம் வச்சு தட்டுறேன் மேலே தலையில். என்னடான்னு கேட்டால் உள்ள பாயாசம் ஒட்டியிருக்கா, அது வாய்க்குள்ளே விழுக மாட்டேங்குதுங்கிறான். ஆனால் அவன் ஒரு கப்பு வாங்கி கொடுக்குறா, 2 கப்பு வாங்கி கொடுக்குறான், அது பரவாயில்லன்றவர்களே. இவனுக்கு பாயாசம் வேணும், இவன் தானே கேட்கணும். தம்பி பக்கத்து இலைக்கு பாயாசம் வேணும் கொண்டு வாங்க, பக்கத்து இலைக்கு பாயாசம் வேணும் கொண்டு வாங்கன்னு இவன் 10 டம்ளர் குடிக்கிறான். இல்லை என்ன இன்னைக்கு கலாச்சாரமும் பண்பாடும் வளர்ந்துருக்குறதுன்னு நான் கேட்கிறேன். யோசிச்சு பாருங்க. நடுவில் அன்னைக்கெல்லாம் திருமணம் வச்சா, திருமணத்தில் கூட எத்தனையோ பழக்க வழக்கங்களை தமிழை வச்சிருந்தான். இந்த பத்திரிக்கை கொடுக்கும்போது பாருங்க, 4 மூலையிலையும் மஞ்சள் வச்சு கொடுத்தான். ஏன் தெரியுமா கொடுத்தான்? இந்த பத்திரிக்கையை அடிச்சு ஊரு ஊரா கொண்டு போய் கொடுப்போம். அப்படி கொடுக்கிற போது ஒரு ஊர்லயோ ஒரு வீட்டிலேயோ இருக்கிற தொத்து வியாதி கூட அடுத்த வீட்டுக்கும் அடுத்த ஊருக்கும் போயிடக்கூடாதுங்கிறக்காக பத்திரிக்கையில 4 மூலையிலையும் மஞ்சள் வச்சான் தமிழை. எவ்வளவு நுட்பமா சிந்திச்சிருக்கான் பாருங்க தமிழன். ஆனா இன்றைக்கு அந்த கலாச்சாரம் எங்க இருக்குது? அன்னைக்கு பார்க்குறேன் ஒருத்தன் வீட்டில் கல்யாணம்,
பொண்ணு வீட்டுக்காரனும் மாப்பிள்ளை வீட்டுக்காரனும் சேர்ந்து வாட்ஸ்அப்ல குரூப் கிரியேட் பண்றான். பெண் வீட்டார் குரூப் வாட்ஸ்அப்ல, இன்னொருத்தன் மாப்பிள்ளை வீட்டார் குரூப். ஒரே ஒரு பத்திரிக்கை அடிச்சு அதை போட்டோ எடுத்து போட்டாங்க. நம்ம வேலைக்கு பார்த்தாங்க, பூரா பேர் வாட்ஸ்அப்ல மொய் செஞ்சுட்டான். 5000 10,000 20,000 அடிச்சு விடு. இல்ல என்ன நடக்குது யோசிச்சு பாருங்க. திருவிழாவை கூட பாருங்க, ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு திருவிழா வச்சான். ஆடி மாசமா வெயில் அதிகமா இருக்கும், அதனால ஆடி மாசம் பூரா கோயில்ல திருவிழா கொண்டாடி கூழு ஊத்துடான்னு சொன்னான். இன்னைக்கு இந்த திருவிழா படுத்துற பாடு, திருவிழால என்னென்ன பாடலாம் பட வேண்டியதா இருக்கு யோசிச்சு பாருங்க. நடுவர்களே, மார்கழி மாசம் கூட திருவிழா வச்சான், கார்த்திகை மாசம் கூட திருவிழா வச்சான். கார்த்திகை மாசம் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் விளக்கேத்தணும்னு சொன்னான். ஏன் தெரியுமா தமிழன் சொன்னா? இன்னைக்கு தான் இத்தனை லைட்டு வெளிச்சம்லாம் இருக்கு, அன்னைக்கெல்லாம் இவ்வளவு வெளிச்சம் கிடையாது. கார்த்திகை மாசம் பகல் நேரம் ரொம்ப குறைவு, இரவு நேரம் ரொம்ப அதிகம். அதனால வழிப்போக்கர்களுக்கெல்லாம் வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக தான் கார்த்திகை மாசம் வீட்டு வாசல்ல விளக்கேத்தி வச்சான் தமிழன். அந்த விளக்குக்கு கூட ஒரு காரணம் வச்சிருந்தான். அந்த விளக்கை ஏத்தணும்னா அகல் வேணும், எண்ணெய் வேணும், திரி வேணும், நெருப்பு வேணும், இந்த 4 வேணும். நல்ல இல்லறம் அமைய வேண்டும் என்று சொன்னால் கூட அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4ம் உனக்கு வேணும்டான்னு சொல்லாம சொல்லி வச்சான் தமிழன். மார்கழி மாசம் திருவிழா கொண்டாடுறோம். என்ன, காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு கோயிலுக்கு போங்கன்னு சொல்லி வச்சான். 4 மணிக்கு இன்னைக்கு யார் எந்திரிக்கிறா? எல்லாரும் யோசிச்சு பாருங்க. மார்கழி மாசம் தான் 4 மணிக்கு மேல போர்வையை இழுத்து போத்தி தூங்குவோம். என்னடானா அந்த குளிர்ல தூங்குற சுகம் இருக்கே அது வேற சார் அப்படிங்கிறான். உண்மையிலே எதுக்கு தெரியுமா 4 மணிக்கு எந்திரிச்சு அதிகாலையில் கோயிலுக்கு போங்கன்னு சொன்னாங்க? மற்ற மாதங்களை எல்லாம் விட மார்கழி மாசத்துல தான் ஓசோன் மண்டலம் பூமியிலிருந்து வெறும் 19 கிலோமீட்டர் தூரத்துக்கு வருமா. அப்படி வருகிற பொழுது அந்த அதிகாலை நேரத்தில் ஓசோன் மண்டலத்து வழியா நம்ம போகிற பொழுதுதான் நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியம் ரீசார்ஜ் ஆகும்னு சொன்னான் தமிழன். எத்தனை உண்மைகளை கண்டுபிடிச்சு, எத்தனை நுட்பமான அறிவுகளை கண்டுபிடிச்சு, எத்தனை பழக்க வழக்கங்களை நமக்கு சொல்லி தந்தான். ஆனா இன்னைக்கு நம்ம எத்தனையை ஃபாலோ பண்ற யோசிச்சு பாருங்க. கோலம் போடணும்னு பெண்களுக்கு சொல்லி தந்தாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, கோலத்திலையும் புள்ளி கோலம் தான் பெண்கள் போடணும்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? பெண் புள்ளி வச்சு கோலம் போடுகிற பொழுது அந்த புள்ளிகளை எல்லாம் எப்படி ஒரு பெண் இணைக்கிறாளோ அதே போல தன் குடும்பத்து உறவுகளை எல்லாம் அவள் சரியான முறையில் இணைக்க வேண்டும் என்று சொல்லி தந்தான். எப்படி கோலம் போடும்போது ஒரு புள்ளியில கனெக்ஷன் ஆகலனா கூட அந்த கோலம் அலங்கோலம் ஆயிருமோ, அதுபோல உறவுகளில் ஒரு உறவை விட்டுட்டா கூட குடும்பம் குடும்பமா இருக்காதுன்னு தமிழன் கோலம் போடுறதுக்கு கூட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வகுத்து வச்சுட்டு போனான். ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, கோலம் எங்க போடுறோம்? ஒன்று வீட்டில் ஸ்டிக்கரை ஒட்டிடுறோம், அதில் இப்போ டைல்ஸே வந்துருச்சு கோலம் போட்டு. அவவே வாசலில் வாங்கி ஒட்டினதோட சரி, அந்த அம்மா வாட்டுக்கு 8 மணி வரைக்கும் தூங்குது, ஒரு எந்திரிக்கிறதே இல்லை. இன்னைக்கு காலகட்டம் அப்படி மாறி போச்சு. நான் கேட்கிறேன் நடுவரவர்களை, இவ்வளவு பேசுறீங்கல்ல, இவ்வளவு தனிகை பேசிட்டு போனார்ல, தமிழன் ரொம்ப தமிழனுடைய பண்பாடும் கலாச்சாரமும் இந்த நாட்டில் வளர்ந்துருக்குதுன்னு சொன்னார்ல. நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன், யோசிச்சு பாருங்க. முதல்ல தமிழ்நாட்டில் தமிழனால வாழ முடியுதாயா? தமிழ்நாட்டில் தமிழனால முதல்ல வாழ முடியுதா? பக்கத்து மாநிலத்தில் தண்ணி கேட்டால் தண்ணி தர மாட்டேங்கிறான். சரின்னு கடலுக்குள்ள மீன் பிடிக்க போனால் பக்கத்து நாட்டுக்காரை அடிக்கிறான். தமிழனோட நிலைமை தண்ணி இல்லாமலும் வாழ முடியல, தண்ணியிலையும் வாழ முடியல. இப்படி ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு தமிழன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். இங்க உட்கார்ந்துக்கிட்டு தமிழனுடைய பண்பாடும் கலாச்சாரமும் வளர்ந்துருக்குதுன்னு அங்க பேசிட்டு போறாங்க. நடுவர் அவர்களே, ஒன்றை மட்டும் நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். தாயில்லா பிள்ளையும் நல்ல தலைவனில்லா நாடும் தரிகட்டுத்தான் போகும். இன்றைக்கு நம் நாடு அப்படித்தான் இருக்கிறது. நிச்சயம் நமக்கெல்லாம் ஒரு தலைவன் வருவான் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.